ஸ்டோரிக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே ரெண்டு பேரை காட்டுறாங்க. ஒருத்தன் அரை பைத்தியம், இன்னொருத்தவன் முழு பைத்தியம். குண்டா இருக்காருல அவன் முழு பைத்தியம், ஒல்லியா இருக்கிறான்ல அவன் அரை மென்டல், இவன் முழு மென்டல். தேனீக்களை வீட்லயே வளர்ப்பாங்க. தேனீக்கள் மூலமா தேனு சேகரிப்பாங்க இல்லையா, அதைத்தான் சாப்பிடுவாங்க. ஆர்கானிக் ஃபுட் தான் சாப்பிடுவாங்களா. அதுல நம்ம அரை மென்டல் முழு மென்டலை பார்த்து இருக்கிற தேனீக்கள்ல வேலை தேனீக்கள் எல்லாம் திடீர்னு ராணியை விட்டுட்டு போயிடுமா, ஒரு மாதிரி இறக்க ஆரம்பிக்குமா. தேனீக்கள் எல்லாம் கூட்டமா ஒரு இயக்கமா வாழ்ந்தாதான் வாழ முடியும். அது செத்துக்கிட்டு இருக்குதுங்க. ராணி தேனியை விட்டுட்டு விலகி போகுதுங்க. ராணி தேனியும் கொஞ்ச நாள்ல இறந்துடும். அப்புறம் அந்த மொத்த தேனி கூட்டமே அங்க இருந்த கூட்டமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு ஒரு பேர் இருக்கு, CCD அப்படின்னு, மொத்தமா சாகிறது. இத பெரிய பெரிய கம்பெனிஸ் பயோ இன்ஜினியரிங் முறைப்படி செஞ்சு தேனீக்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஹேபிட்டை உருவாக்கி விட்டுட்டாங்க. எதுக்காக இதெல்லாம் செய்யறாங்க? உணவு சங்கிலி, ஃபுட் செயின் சொல்லுவோம்ல, அதை டிஸ்டர்ப் பண்றதுக்காக அப்படின்னு எடுத்து சொல்றாரு. இதெல்லாம் நம்புற மாதிரிலாம் இருக்கு. ஆனா அந்த முழு மென்டல் அதெல்லாம் நம்புவான். இது போக அவங்க ரெண்டு பேரும் ஏதோ பெருசா வேட்டைக்கு போறாப்ல பயங்கரமா எக்ஸசைஸ் பண்றாங்க. ஒரு பெரிய ஆளை எதிர்த்து சிறப்பான தரமான சம்பவத்தை செய்யணும்னா அதுக்கு நாம கஷ்டப்பட்டாகணும்னு ரெண்டு பேரும் எப்படி எல்லாம் எக்ஸசைஸ் பண்றாங்க பாருங்க. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா இவங்க எதுக்கு போற ஒரு பொண்ணு, ஒரு கம்பெனியோட CEO, அவ பயங்கரமா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கா, பயங்கரமா எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, போட்டு தாக்கிக்கிட்டு இருக்கா ட்ரைனிங்லயே. ஆனா இவங்க ட்ரைனிங் எடுக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப சிரிப்பா இருக்கும். அவ வேற லெவல்ல இருக்கா, இவங்க எங்கேயோ இருக்கிறாங்க. அவ ஒரு பெரிய கம்பெனியோட முதலாளி, ஆனாலும் தனியா அவ்வளவு பெரிய பங்களால தனியா தான் இருக்கா. அவ ஆபீஸுக்கு கிளம்புறா, நம்ம பேர்களும் ஆபீஸுக்கு கிளம்புறாங்க. இதுல சைக்கிள்ல, அவ கார்ல. இவங்க வேலை பார்க்கிற கம்பெனி கூட அந்த அம்மாவோட கம்பெனி தான் நினைக்கிறேன். இவங்க நிறைய ஷாப்பிங் பண்ணிக்கிறானுங்க, நிறைய புதுசா ஷாப் பண்ணி எடுக்கிறாங்க. எதுக்கு இதெல்லாம் வாங்குறாங்க வைக்கிறாங்கன்னு தெரியல. எப்ப பார்த்தாலும் அரமெண்டல் முழு மென்டலா மண்டையை கழுவிக்கிட்டே இருப்பான். ஏலியன்கள் உலக ஆள ஆசைப்படுது, ஏலியன்கள் மனிதர்கள் எல்லாத்தையும் கொல்ல பாக்குது, மனித இனத்தையே நாம தான் காப்பாத்தணும், நீ நானு தான் காப்பாத்தணும், அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாகணும் அப்படி இப்படின்னு பேசுறான். காலையில பேச ஆரம்பிச்சது ராத்திரி வரைக்கும் விடிய விடிய போகுது. நல்லா பேசி 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 நல்லா மண்டையை கழுவி வச்சிருக்கான். இவங்க யாரையோ தூக்க போறாங்க, அதுக்கு மயக்கம் இருந்து அது இதுன்னு ஏகப்பட்ட ஐட்டத்தை வாங்கி வச்சிருக்காங்க, மயக்க ஊசி உட்பட. அந்த பக்கம் வேலையை முடிச்சுட்டு அந்த முதலாளி அம்மா ஏதோ இன்டர்வியூ கொடுக்க போது போல. அந்த இன்டர்வியூ எல்லாம் ரொம்ப ஃபேமஸா நடந்துட்டு இருக்குது, ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஆளு கொஞ்சம் ரொம்ப அதிகார தோரணையில ஏற்பா. டைம்ஸ் மேகசின்ல, ஃபோர்ப்ஸ்ல, இன்னும் பல மேகசின்ல இவதான் ஃப்ரண்ட் பேஜ். பொண்ணுனா இந்த மாதிரி தான் இருக்கணும், வெற்றினா இப்படிதான் வெற்றி இருக்கணும்னு இவளை வச்சு வெற்றியை கணிக்கக்கூடிய அளவுக்கு. ஒபாமாவோட பொண்டாட்டி ஃபர்ஸ்ட் லேடியா இருந்தாங்கல்ல, அவங்க கூட கூட மிஷேலா, அந்த அம்மா பேரு, ஆமா மிஷேல் ஒபாமா, அவங்க கூட கூட இவ போட்டோ எடுத்திருக்கா போல தெரியுது. வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவ தன்னோட பங்களாவுக்கு வரா. பார்த்தா பங்களாக்குள்ள செடிக்கு பின்னாடி இவங்க ரெண்டு பேரும் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. மாஸ்க பாருங்க எவ்வளவு கேவலமா போட்டுருக்காங்க, ட்ரெஸ் எவ்வளவு மோசமா இருக்குன்னு பாருங்க. இதைத்தான் ஷாப்பிங் பண்ண போயிருப்பாங்க போல. அவ காரை நிப்பாட்டுறதுக்குள்ள ரெண்டு பேரும் ஒருத்தன் பின்னாடி ஒருத்தன் சைடுலன்னு போய் அந்த அம்மாவை பிடிக்க பாக்குறாங்க. அந்த அம்மா தெரிச்சு ஓடியார பாக்கும், இவங்க பிடிக்க பாக்குறானுங்க. ஆனாலும் ரெண்டு பேரையும் சமாளிச்சு அடிச்சு போட்டு ஓடுது. கதவை தக்கிறதுக்குள்ள பின்னாடியே விரட்டிக்கிட்டு வர கொல்லப்புறத்து டோர் வழியா உள்ள வர பாக்குறா. ஸ்விம்மிங் பூல் எவ்வளவு பெருசா இருக்குது பாருங்க, அதுவும் இன்டோர் ஸ்விம்மிங் பூல். விடலையே, அப்பையும் சண்டை போட்டு அவங்கள தள்ளி விட்டுட்டு இவ தப்பிச்சு ஓடியாரா. ஆனா திடீர்னு ஓடியாரவ ஒரு மாதிரி நிக்க ஆரம்பிக்கிறா, ஸ்லோவாகிறா. என்னடான்னு பார்த்தா தொடையில மயக்க ஊசியை குத்தி வச்சிருக்காங்க. அந்த அம்மா மயங்கி போத்துன்னு கீழே விழுகுது. அப்புறம் அந்த அம்மாவை அள்ளி போட்டு அவளோட கார்லயே அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போறாங்க. போற வழியில மயக்கமருந்து ஸ்ப்ரே அடி அடிங்கிறான். அரை முழுசும் ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சு விடுது. அப்புறம் இந்த அம்மா ஏலியனா, இந்த அம்மாவோட தலையில இருக்கிற அந்த முடி இருக்குல்ல, ஒவ்வொரு முடியும் ஆண்டனாவா. அது ரொம்ப பெருசா இருக்குதுன்னா ஏலியன் உலகத்துக்கு செய்தி அனுப்பிக்கிட்டே இருப்பாளாம். அதனால மொட்டையடி மொட்டையடின்னு சத்தம் போட பேசிட்டு இருக்கும் போதே முழு மென்டலும் மொட்டை அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அடப்பாவிகளா, ஃபுல்லா மொட்டை அடிச்சு எடுத்துட்டாங்க. திருப்பி அந்த அம்மா முழிச்சு பார்க்கும்போது அவங்களோட வீட்டுல அண்டர் கிரவுண்ட்ல கிடக்குறா. நான் எங்க இருக்கிறேன் அப்படின்ற அதே டயலாக பேசிட்டு தான் முழிக்கிறா. அவ உடம்புல இருந்து என்னவோ ஏதோவங்க ஏதோ ஒண்ணு தேய்க்கிறாங்க. அந்த அம்மா உடம்பு முழுக்க, தலை முழுக்க, மூஞ்சி முழுக்க தேய்ச்சி வைக்கிறாங்க. அப்பதான் இவ இருக்கிறது யாருக்கும் தெரியாது, அந்த ஏலியன் கூட்டத்துக்கு தெரியாதுன்னு இந்த மாதிரி பண்றான் போல தெரியுது. அப்புறம் மேல வந்து சூப்பர் சார்ஜ்டோன்னு சந்தோஷப்படுறாங்க. அந்த அம்மா முழிக்கும் போது கையெல்லாம் கட்டிட்டு ஜம்முன்னு இருக்கணும், நாம தான் மனித இனத்தையே ரெப்ரசென்ட் பண்ணி ஏலியன்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்த போறோம், அதுக்கேத்தாப்புல ஜம்முன்னு இருக்கணும்னு சொல்லி எவ்வளவு ஜம்முன்னு ரெடி ஆகி வராங்கன்னு பாருங்க. இங்க மூஞ்சி ஃபுல்லா எண்ணத்தையே தேய்ச்சி விட்டாங்கல்ல, எல்லாத்தையும் தாண்டி இப்பதான் முழிக்கிறா. மூஞ்சில எல்லாம் ஏதோ பிசு பிசுன்னு இருக்குது. அதை தாண்டி மொட்டை வேற அடிச்சு விட்டுருக்காங்க, கையை காலை கட்டி போட்டு விட்டுருக்காங்க. இவ ரொம்ப புத்திசாலித்தனமான மெச்சூரான பொண்ணு. அதனாலதான் அவங்க கிட்ட, எப்பா யாரும் தெரியாம தேவையில்லாம கை வச்சிட்டீங்க, பரவாயில்ல என்னை கொண்டு போய் இறக்கி விடுங்க, வேண்டிய வசதி எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன், இந்த ஊருக்கே என் கம்பெனில இருந்து தான் வேலை போகுது, நானே இல்லைன்னா யாருக்கு வேலை இருக்காது, ஒட்டுமொத்த போலீஸும் என்ன தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு பேசி பார்த்தாலும் அவங்க கண்டுக்கவே இல்லைங்க. நீதானே ஏலியனு ஒத்துக்கோ அப்படின்னு பேசினா சிரிக்குது. எது ஏலியனா, நானா, என்ன பைத்தியமா, நீ அரமெண்டலா முழு மென்டலா இருக்கும்னு நினைக்கிறேன், என்ன பார்த்து ஏலியன்கிறீங்க, அறிவு இருக்கா அப்படின்னு அந்த அம்மா கேக்குது. முதலாளுங்கிறதுனால விட்டு பிடிப்போன்னு அமைதியா விட்டுட்டு மேல வந்துடுறாங்க. மறுபடியும் குஷி கொண்டாட்டம், ஒரு ஏலியனையோ புடிச்சிட்டோமேனா அவங்களுக்கு சந்தோஷம். சிசிடிவி கேமரா மூலமா அவளை கண்காணிக்கவும் செய்யறாங்க. ஆனா அவ ஏலியனும் ஒத்துக்கலையே, உண்மையிலேயே ஏலியன் தானா மனுஷியான்னு முழு மென்டல் விசாரிக்கிறான். டெஃபினட்டா ஏலியன் தான், எங்க அம்மாவை ஏலியன்கள் என்ன பாடுபடுத்துச்சுன்னு எனக்கு தான் தெரியும், விட்டா நம்ம மனித இனத்தையே அழிச்சிருங்க அப்படின்னு விலைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிற. மொபைல்ல கம்ப்யூட்டர்ல எல்லா ஏலியன்களை பத்தி நிறைய விஷயங்களை வச்சிருக்கான், படிக்கிறான். அவங்க அம்மாவை ஏலியன்கள் ஏதோ ஆராய்ச்சி
ஆராய்ச்சி எல்லாம் பண்ணுச்சான். அதையெல்லாம் நினைச்சு பாக்குறான். அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா, அதுக்கெல்லாம் பலிக்கு பலி வாங்கணும். இப்ப கூட ஹாஸ்பிட்டல்ல கஷ்டப்பட்டு கிடக்குது, கோமால கிடக்குது அப்படின்னு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அடுத்து ஏதோ சந்திர கிரகணம் வரப்போகுதான். சந்திர கிரகணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி என்ன நடக்குதுங்கிறத இப்ப நமக்கு காட்டுறாங்க. என் உடம்பு முழுக்க எதையோ கொடுத்து நீயே தேய்ச்சிக்க அப்படின்னு சொல்ல அவளும் தேய்ச்சிக்கிட்டு இருக்கா. கிடைக்கிற கேப்ல ஒண்ணுமே நடக்காத மாதிரி இவன் வேலைக்கு போகணும். போற வழியில ஒரு போலீஸ்காரர் நிப்பாட்டுறாரு, பேசிக்கிட்டு இருக்கிறார். இவர் யாருன்னா, ஒரு காலத்துல நம்ம அரமெண்டலுக்கு பேபி சிட்டிங் வேலை பார்த்துட்டு இருந்தவர், ஆயா வேலை பார்த்துட்டு இருந்தவர் பார்ட் டைம்ல. அதனாலதான் என்னடா எப்படா இருக்கா, நல்லா இருக்கியான்னு விசாரிச்சு அனுப்பிச்சு வைக்கிறார். அம்மா நல்லா இருக்கா, ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு விசாரிச்சு அனுப்பிச்சு வைக்கிறார். அப்புறம் கிளம்பி வேலை பார்க்குற இடத்துக்கு வந்தாச்சுங்க. வேலை பார்க்குற இடத்துல எல்லாருக்கூடயும் நல்ல விதமா பேசுறான், பழகுறான். அவங்களுக்காக தேனெல்லாம் கொண்டு வந்திருக்கான். நியூஸ்ல பார்த்தா முதலாளி அம்மாவை தூக்கிட்டாங்க, யாரோ கடத்திட்டாங்க, முதலாளி அம்மாவை காணோம் அப்படின்னு செய்தி ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா ஒண்ணுமே நடக்காத மாதிரி இவன் தேனீக்களை கலெக்ட் பண்ணி அப்பப்போ சிசிடிவில செக் பண்ணி எல்லாம் கரெக்டா போதான்னு பாத்துட்டு இருக்காங்க. மறுபடியும் அந்த அம்மாட்ட இவன் பேச்சுவார்த்தை நடத்த போறான். இந்த முறையும் இவளை ஏதோ ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருப்பான் போல. உங்க ஏலியன் உலகத்துக்கு மெசேஜ் அனுப்பணும், நான் ஏலியன் இந்த மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன், இங்க இருக்கிறேன் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணி கொடுன்னு கேட்டிருப்பாங்களா. இந்த மாவும் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனா ஏலியன் மொழியில நீங்க பேசல, எங்க இங்கிலீஷ் மொழியில நீ பேசியிருக்கிற, பேசுறதுல உணர்ச்சியே இல்ல, இப்படி எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி என்ன இது பண்ண பாக்குறியான்னு அதை உடைச்சு போடுறாங்க. பயங்கர கொலவெறியோட இருக்கிறான். அந்தம்மா நீ பைத்தியம், நான் ஏலியன் கிடையாது, என்ன பார்த்தா ஏலியன் மாதிரியா தெரியுது அப்படிங்கிறான். கிடைக்கிறதெல்லாம் விட்டு அடிக்கிறான், நொறுக்குறான். விட்டா அந்த அம்மாவே அடிப்பான் போல, அவ்வளவு தூரம் சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் என்ன நினைச்சாலும் தெரியல, ஆமா நான் ஏலியன் தான், நான் ஏலியன் தான், மனிதர்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம், போதுமா நானே ஒத்துக்கிறேன்ல, அப்புறம் என்ன அடுத்து என்னன்னு சொல்லுப்பான்னு சொன்னா போலின்னு அற கொடுக்குறான். அவதான் ஒத்துக்கிறாளே, அப்புறமே எதுக்கு அடிய கொடுக்குறான்னு தெரியல. வீடு பாருங்க, ஊருக்கு ஒதுக்குறோமா தன்னந்தனியா இருக்கிற வீடு. அப்புறம் நம்ம முழுமெண்டலுக்கு இவன் ஒரு பிரசன்டேஷனே கொடுக்குறான். வானத்துல ஒரு நட்சத்திரம் மாதிரி தெரியும், ஆனா நட்சத்திரம் அது நட்சத்திரம் இல்ல, ஏலியன்கள் வாழக்கூடிய ஒரு ஸ்பேஸ் ஷிப், அது ஏலியன்களோட ஷிப், யூஎஃப்ஓன்னு இல்ல, அதான் போல. அது பூமியில இருந்து டெலிபோர்ட் செய்யப்பட்டு அந்த விண்கலத்துக்கு போக முடியுமா, பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னு தான் அம்மா சொன்னதா சொல்லி பல வகையில அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் முழுமெண்டலுக்கு போட்டு காட்டிட்டு இருக்கான். அவளை ஏதோ டெஸ்ட் பண்ணணும்னு அடுத்த நாள் சேர்ல உட்கார வச்சிருக்கான். தலையில எல்லாம் கரண்ட் ஷாக் கொடுக்கறதுக்காக ஏகப்பட்ட ஐட்டங்களை மாட்டி வச்சிருக்கான். வாயை கட்டி போட்டு வச்சிருக்கான். நான் தான் ஒத்துக்கிறேன், நான் தான் ஏலியன், அப்புறம் எதுக்குப்பா டெஸ்ட் பண்ற, வேண்டாப்பான்னு கூட சொல்றா, அழுகுறா. நம்ம முழுமெண்டல் கூட அதான் சொல்றாப்ல, இல்ல வேண்டாப்பா விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. ஆனா இவன் கேட்கல. கரண்ட் ஷாக் கொடுக்கறதுல வோல்டேஜ 100 200 கூட்ட ஆரம்பிக்கிறான். உடம்பு அப்படியே துடியா துடிக்கும். இன்னும் நீ ஏத்துறான். உச்சக்கட்ட ரீடிங் வைக்க எல்லாமே ரெட்ல அடிக்குது. இந்த மாதிரி கரண்ட் ஷாக் கொடுத்தா யாரா இருந்தாலும் புகஞ்சு போயிடுவாங்க, செத்து போயிடுவாங்க. இவன் வீட்லயே மொத்த கரண்டும் விட்டு லைட் எரியறத கவனிங்க. ஏன்னா மொத்த கரண்ட் இங்க இழுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஐயோ எல்லாம் புகஞ்சுக்கிட்டு இருக்குது, விட்டா தப்பா போயிடும், செத்து போயிடுவான்னு சொல்லி நம்ம முழுமெண்டல் வயரப்படுகிற ரேஞ்சுக்கு ஆயிப்போச்சு. அப்புறம் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். இவன் யாரு, நம்ம அரமெண்டல். அவளோட கட்டுக்களை எல்லாத்தையும் அவுத்து விடுறான். இவர் மெஜஸ்டி என்ன மன்னிச்சுக்கங்க அப்படிங்கிறான். ரொம்ப மரியாதை கொடுத்து, என் ராணியே நீங்க ராஜவம்சம்னு எனக்கு தெரியாம போச்சு, இதுக்கு முன்னாடி நான் இதை பண்ணிருக்கிறேன், யாரும் இவ்வளவு வோல்டேஜ தாக்கு பிடிச்சது இல்ல, ராஜவம்சத்தோட டிஎன்ஏ ஓடுற ஆட்களால மட்டும்தான் இதை எல்லாத்தையும் தாக்கு பிடிக்க முடியும், நீங்க ராஜவம்சமா தான் இருக்கணும், மன்னிச்சுக்கங்க, மரியாதையோட நடத்துறேன் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறான். கட் பண்ணி பிளாஷ்பேக்ல பார்த்தா இந்த கம்பெனிக்காரங்க, இந்த முதலாளி அம்மா அந்த பக்கம் ரொம்ப வியாதியில கஷ்டப்பட்டு இருக்கிற நம்ம அரமெண்டலோட அம்மா அரமெண்டல். சின்ன வயசுல அவங்க கிட்ட போய் உங்க அம்மாவை குணப்படுத்துறேன், வைக்கிறேன், உனக்கும் நிறைய காசு கொடுக்குறேன், ஆனா எல்லாம் ட்ரையல் முறைப்படி பண்ணுவோம், முன்ன ஆனாலும் நீங்க கேள்வி கூடாது, பணம் கிடைக்கும், என்ன உங்க அம்மாவை ட்ரையலுக்கு பயன்படுத்தலாமா, குணப்படுத்த முயற்சி பண்ணலாமா அப்படின்னு இந்த அம்மா டீல் பேசியிருக்கோம். அவனும் சரின்னு ஒத்துட்டு வந்திருப்பான். அந்த சமயத்துல எல்லாம் அவங்க அம்மா ஏதோ அந்தரத்துல மிதக்கிறாப்ல, இவன் கயிறை கட்டி போக விடாம இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறாப்ல எல்லாம் கனவு காண்டுட்டு இருக்கிறானோ என்னவோ. இன்னும் ஒரு நாள் தான் பாக்கி இருக்கு. அடுத்து சந்திர கிரகணத்துக்கு மார்க்கெட் பக்கம் போய் சூப்பர் மார்க்கெட்ல என்னமோ வாங்கி வச்சிருக்கான். இந்த பக்கம் இந்த அம்மா வர 3 நாளுக்கு பிறகு போய் குளிச்சுவாமான்னு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இவ போடுறதுக்கு, ஏன்னா முடிய மொட்டை எடுத்துருக்காங்கல்ல, விக்கு முடியெல்லாம் இருக்குது, வேணும்னா போட்டுக்கங்கன்னு சொல்லிருப்பாங்க போல. அவங்க அம்மாவோட ட்ரெஸ்ஸையும் கொடுத்துருப்பாங்க போல. விக்க கூட வைக்கலையோ, வைக்கல வேணான்ட்டா போல. அம்மாவோட ட்ரெஸ் போட்டுக்கிட்டா. இவங்களோடயே சரிசமம் உட்காந்து சாப்பிடுறதுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆனாலும் சேரு நகராதபடி சேர தரையோட சேர்த்து ஆணி அடிச்சிருக்காங்க. அந்த சேர்ல அவளை காலோட சேர்த்து கட்டி வச்சிருக்காங்க, தப்பிச்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. அப்புறம் ரொம்ப மரியாதையோட பேசுறான், செய்யறான். அவளும் இந்த மரியாதை கொடுக்கறதுக்கெல்லாம் நன்றி, அரச வம்சம்னு நீ புரிஞ்சுக்கிட்டதை நினைச்சு எனக்கு சந்தோஷம். அப்புறம் எப்படி போய்கிட்டு இருக்குது, அப்புறம் என் கம்பெனில உங்க அம்மாவுக்கு ட்ரையல் பண்ணோம்ல, அந்த அம்மாவோட பையன் தானே நீ என்ன எல்லாத்தையும் கரெக்டா சொல்றா, ஏன்னா இந்த ட்ரெஸ்ல அந்த அம்மாவோட பேர் இருக்கும் போல, அதை வச்சு கண்டுபிடிச்சிருப்பா போல. உங்க அம்மாவை பத்தி பேச ஆரம்பிச்சாலே அவனுக்கு கோவம் வருது. எங்க அம்மாவை பத்தி பேசாதீங்கிறான். சரின்னு பக்கத்துல இருக்கிற முழுமெண்டல்கிட்ட பேச போனா அவங்கிட்ட எதுவும் பேசக்கூடாது, எதுவா இருந்தாலும் ஏன்ட்ட பேசுங்கிறான். மறுபடியும் இவங்கிட்ட பேச போனா மறுபடியும் டாபிக் அம்மா கிட்ட தான் போகுது. அம்மா ஒழுங்கா பாத்துக்க சரியில்லை, வைக்கல, அந்த அம்மாவுக்கு ட்ரையல் பார்த்து அந்த காசுல தான் நீ வாழ்ந்த செஞ்ச, இப்படி எல்லாம் பேச ஆரம்பிக்க அவனுக்கு கோவம் வருது. அவங்களோட நல்லபடியா போகலாம், ஃப்ளோவா பேசலாம் நினைச்சுக்கிட்டு இந்த அம்மா பேசுது. ஆனாலும் இதையெல்லாம் அவன் வம்புக்குனே தான் செய்யறா. என்ன இன்னும் முட்டாளாவே நினைச்சிட்டு இருக்கிற நீ அப்படின்னு நினைச்சானா என்னவோ, மேல எகிரி போய் அந்த அம்மாவோட கழுத்தை புடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறான். கீழே போட்டு கழுத்தை புடிச்சு நெரிச்சிட்டு இருக்கிறான். அவ கையில சாப்பிடுறதுக்கு அந்த ஃபோக் வச்சிருப்பா போல, அதை வச்சுக்கிட்டு இவன் நெரிக்க கவனிச்சிட்டு இருந்தவ டப்புன்னு கையில ஒரு இறக்கிடுறா, குத்திடுறா. அதே சமயம் அவனை இந்த பக்கத்துல புரட்டி போட்டு இவ கழுத்தை புடிச்சு நெரிச்சு